أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا حبيبنا مولانا محمد المرتضى صلى الله عليه وسلم أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم رب يسر ولا تعسر رب تمم بالخير والسعادة وما توفيقي إلا بالله عليه توكلت وهو رب العرش العظيم الحمد لله ஒரு சிறந்த நிகழ்வின் வழியாக உங்கள் எல்லோரையும் சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ். ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனத்து அன்சாரி பெண்மணிகள் வீற்றிருக்கக்கூடிய ஒரு சபையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகிரங்கமாக இந்த அறிவிப்பை செய்வார்கள். என்ன அறிவிப்பு அப்படின்னு சொன்னா, மதீனத்து அன்சாரி பெண்மணிகளுக்கு இறைவன் அருள் புரிவானாக, அல்லாஹ் பிளஸிங் பண்ணுவானாக, அல்லாஹ் அருளை செய்வானாக என்கிற துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் அதுக்கான ரீசன் என்ன, அதுக்கான காரணம் என்ன என்கிறதையும் சொல்லும் பொழுது சொல்வார்கள். என்னவென்றால், மதீனத்து அன்சாரி பெண்கள் அறிவை கற்றுக்கொள்கின்ற விடயத்திலே கூச்சப்படுவது கிடையாது. அறிவு அது எந்த அறிவாக இருந்தாலும் சரி, விசேடமாக மார்க்கம் சம்பந்தப்பட்ட தன்னுடைய இருலோகங்களினுடைய வாழ்வியல்களும் பொதிந்திருக்கக்கூடிய அப்படியான அறிவுகளை கற்றுக்கொள்கின்ற விடயத்தில மதீனத்து அன்சாரி பெண்மணிகள் அவங்க பொதுவாக வெட்கப்படுவது கிடையாது. கேள்விகள் இருந்தா கேட்பாங்க, ஏதாவது லேர்னிங் பண்ணணுமாக இருந்தால், படிக்கணுமாக இருந்தால் நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொள்வாங்க. அப்ப அதனால நான் அவர்களுக்கு விசேடமாக துஆ செய்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸை நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில உண்மையிலேயே ஒரு சமூகத்தினுடைய ஒரு மாற்றம், ஒரு சமூகத்தினுடைய உருவாக்கம், ஒரு சமூகத்துடைய ஒரு மாற்றம் அது எங்கு இருந்து வர வேண்டும், எங்கு இருக்கின்றது? இந்த கொஸ்டினை நாம கேட்டோம்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பதில்களை தருவார்கள். சில மக்கள் சொல்லுவாங்க படித்த மட்டத்துல இருந்து, சிலவங்க சொல்லுவாங்க பேரண்ட்ஸ்ட இருந்து, சிலவங்க சொல்லுவாங்க என்ன பணக்காரர்கள்ட்ட அவங்க உதவிகள் செய்தாதான் ஒரு சமூகத்தை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு ஏதாவது பல ரீசன்களை சொல்லலாம். ஆனாலும் கூட குர்ஆன் ஹதீஸினுடைய ஒளியிலே நீங்கள் பார்த்தால் ஒரு சமூகத்துடைய மாற்றம், ஒரு சமூகம் எங்க இருந்து உருவாகுது, ஒரு சமூகம், ஒரு சொசைட்டி ஒரு குட், நல்ல ஒரு திறம்பட, ஒரு மேன்மைப்பட்ட ஒரு சமூகம் எங்க இருந்து வருகிறது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறந்த தாய்மார்களிடத்திலிருந்து தான் இந்த சமுதாயம் உருவாகின்றது. நல்ல குணம் கொண்ட, நல்ல பழக்க வழக்கம் கொண்ட, நல்ல சிறப்பான ஒரு பெண்ணிடத்திலே இருந்து ஒரு நல்ல ஜெனரேஷன், நல்ல தெளிவான, புத்தி சாதுரியமான, புத்தி தெளிவுள்ள, உடலும் மனமும் பலம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு பெண்ணிடத்தில இருந்துதான் அந்த சமுதாயம் இந்த சமூகத்திற்கு உருவாகுது என்கிறது எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம். உண்மையிலேயே ஒரு வாப்பா கிட்ட இருந்து, ஒரு தந்தையிடம் இருந்து ஒரு குழந்தையினுடைய வளர்ப்பு உருவாகுவதை விடவும் ஒரு தாயிடத்தில இருந்து, ஒரு தாயினுடைய அரவணைப்பில இருந்து அவ கொடுக்கக்கூடிய அந்த அறிவு, அவ கொடுக்கக்கூடிய அந்த அது ஸ்பிரிச்சுவலாக இருக்கலாம் அல்லது உலகத்தினுடைய கல்வியாக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் கூட ஒரு தாயினுடைய கையிலே தான் ஒரு குழந்தையினுடைய வளர்ப்பு இருக்குது என்கிறத எல்லா ஆய்வுகளும் இன்னைக்கு எங்களுக்கு அதை சமர்ப்பிக்கின்றது. உங்களுக்கு தெரியும், மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலம் எப்படியான காலம் என்கிறது உங்களுக்கு தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்திலே பெண் குழந்தை, அதாவது ஆண் குழந்தைகள் பிறந்தால்
அந்த ஆண் குழந்தைகளை கொலை செய்த ஒரு காலம். ஃபிரௌனினால் கொலை செய்யப்பட்ட காலம் அது. அப்ப ஏன் அதுக்குரிய காரணம் என்னன்னு கேட்டா, ஃபிரௌனுடைய ஆட்சிக்கு எதிராக ஒரு குழந்தை பிறக்கும் என்பதனை ஃபிரௌன் விளங்கி இருந்தார். நமக்கு தெரியும் என்ன, மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான் அந்த நதியில வச்சு உம்மா அனுப்பினாங்கிற அந்த ஹிஸ்டரி மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். இதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. அது மட்டும்தான் நாங்க அறிஞ்சது. என்ன, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மா என்ன செய்யறாங்க, அந்த பிள்ளைய அப்படியே ஒரு கூடையில வச்சு அந்த நதியில விட்டுறாங்க. அந்த நதியினுடைய முடிவாக அது ஃபிரௌனுடைய மாளிகை. அந்த மாளிகையில போய் அந்த பிள்ளை தஞ்சம் அடைகின்றது. ஆசியா அம்மாவுடைய வளர்ப்பில் அந்த குழந்தை வளர்கிறது. இது எல்லாரும் அறிஞ்ச விஷயம், தெரிஞ்ச விஷயம். இதை விடவும் இன்னொரு ஹிஸ்டரி இதனோடு இணையப்படும். எப்படின்னு கேட்டா, அந்த சூழ்நிலையில 2 பிள்ளைகள் பாதுகாக்கப்படுகிறது. 2 பிள்ளைங்க பாதுகாக்கப்படுகிறது. ஒன்னு மூசா அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்னு மூசா தான். அவருடைய பேரு மூசா தான். ஆனால் பின்னால உள்ள காலத்துல அவருடைய பேரு மாற்றப்படுகிறது. முதலாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு அவருடைய தாய்க்கு அல்லாஹ் ஆர்டர் போடுவாங்க கேட்டா, நீங்க அந்த நதியில போட்டுருங்கம்மா, அதை நாங்கள் பாதுகாப்போம். அப்ப அதே பிரகாரம் அந்த குழந்தை ஆசியா அம்மாவுடைய மடியிலே வளரும். இன்னொரு குழந்தை எங்க வளருதுன்னா, அந்த குழந்தையுடைய தாய்க்கு இறைவன் கட்டளை இடுவான், நீங்க ஒரு குகை வாசல்ல வச்சிடணும். அந்த குகை வாசலில் இருக்கின்ற குழந்தையை யாரு பொறுப்பெடுக்கிறா, யாரு வளர்க்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை வளர்க்கக்கூடியவர்கள் சையதுனா ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம். இது கட்டுக்கதை அல்ல, இதெல்லாம் கட்டுக்கதை கிடையாது. இதெல்லாம் தஃப்சீர்ல வரக்கூடிய விஷயங்கள். யாரு வளர்க்கிறா? இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் வளர்க்கிறாங்க. முதலாவது குழந்தை ஃபிரௌனுடைய மாளிகையிலே ஒரு தாய் ஆசியா அம்மாவுடைய கரத்திலே, இன்னொரு குழந்தை குகையிலே ஜிப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கரத்திலே. ஒரு குழந்தை மலக்கினுடைய தலைவரிடத்திலே, இன்னொரு குழந்தை ஒரு பெண்ணிடத்திலே. இதைத்தான் சொல்லுவாங்க எப்படி, மூசல்லதி ரப்பாஹு ஜிப்ரீலு காஃபிருன் மூசல்லதி ரப்பாஹு ஃபிரௌனு முர்சலுன். அரபில சொல்லுவாங்க, மூசல்லதி ரப்பாஹு ஜிப்ரீலு காஃபிருன் மூசல்லதி ரப்பாஹு ஃபிரௌனு முர்சலுன். கடைசியில எப்படி ஆகுதுன்னு கேட்டா, இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் வளர்த்த அந்த பிள்ளை, மூசா என்கின்ற பெயரோடு வளர்த்த அந்த பிள்ளை கடைசியிலே ஒரு காஃபிராக மாறுகின்றார். அவளுக்கு பெயர் தான் சாமிரி. சூரா பக்கராவுல அந்த பெயர் வரும், சாமிரி. எல்லாருக்கும் பரிச்சயமான பெயரு. அவரின் மூலமாகத்தான் சிலை வணக்கம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலே உருவாக்கப்பட்டது. எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்குரிய அந்த ஹிதாயத்தை அந்த மக்களுக்கு, பனு இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்து அவங்க துருசினா மலைக்கு சென்றதுக்கு பின்னால இந்த சிலை வணக்கத்தை உண்டாக்கினவன் சாமிரி. ஒரு தங்கத்தால் ஒரு மாடை செஞ்சு இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாமினுடைய குதிரை நடந்து செல்கின்ற அந்த மண்ணில இருந்து கொஞ்சம் மண்ணை எடுத்து, என்று கேட்டா இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய குதிரை அங்க வருவாங்க, அந்த குகைக்கு வருவாங்க, அந்த மூசாவை பார்க்கறதுக்காக வருவாங்க, அவரால் வளர்க்கப்படுற அந்த பிள்ளையை பார்க்கறதுக்காக வருவாங்க. அங்க வந்து போகக்கூடிய நேரத்துல அவங்களுடைய அந்த குதிரை கால் குழம்பப்பட்ட இடங்களில் எல்லாம் புத்துணர்ச்சி வரும், அப்படியே புல்லு முளைக்க ஆரம்பிக்கும். அற்புதம். அப்ப புல்லு முளைக்க ஆரம்பிக்கும். அவன் என்ன பண்ணினான் தெரியுமா, ஆகா புல்லு முளைக்குது அப்படின்னு சொல்லி அந்த மண்ணுகளை கொஞ்சம் அவன் எடுத்து வச்சுக்கிட்டான். அப்ப மண்ணுகளை எடுத்து வச்சதுக்கு பின்னால பிற்காலத்திலே அவன் ஒரு சிலையாலான ஒரு காளை மாட்டை ஒரு சிலை வடிவாக செஞ்சு அந்த காளமாட்டினுடைய வாய்ப்புள்ளால அந்த கொஞ்சம் மண்ணை தூக்கி போடுவான். அது என்ன செய்யணும், பேன கத்தும், அது உயிராகும். ஏன்னா அதுக்குரிய சக்தி, அந்த மண்ணுக்குரிய சக்தி அந்த உயிராகி அது கத்தும். சொல்லுவான் பாரு, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ரப்பல்ல ரப்பு, நான் செஞ்சதுதான் ரப்பு, இங்க வாங்க. பனு இஸ்ரவேலர்கள் அங்க அப்படியே மாறினாங்க. பெரிய வரலாறு. அந்த வரலாறு சொல்ல வரல. என்ன விஷயம், இதுல உள்ள படிப்பினை என்ன, இதுல உள்ள படிப்பினை என்னன்னு கேட்டா, ஒரு தாயின் வளர்ப்பில் இருந்த ஒரு குழந்தை காஃபிரனுடைய தலைமை பீடத்துலதான் இருந்தாங்க, ஃபிரௌனுடைய மாளிகையில தான் இருந்தாங்க. ஆனா வளர்த்தது ஒரு பெண், வளர்த்தது ஒரு பெண். அந்த பெண்ணுடைய வளர்ப்பினால், அதனாலதான் சொல்லுவாங்க மூசல்லதி ரப்பாஹு ஃபிரௌனு முர்சலுன்,
அவ மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ரப்பாக, அவருடைய தந்தையாக, வளர்ப்பாக ஃபிரௌன் இருந்தாலும் அங்கு இருந்தது ஆசியா அம்மா. ஆசியா அம்மா வளர்த்ததுனால இவங்க நபியாக மாறினாங்க. நபியினுடைய தரஜா, நபி ஆல்ரெடி அவங்க நபிதான், இருந்தாலும் ஒரு பெண்ணுடைய வளர்ப்புனால அவங்க பக்குவப்படுத்தப்பட்டாங்க. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமாக இருந்தாலும் கூட, அவர்களினுடைய வளர்ப்பாக இருந்தாலும் கூட, அங்க ஒரு பெண் சம்பந்தப்படல, ஒரு உம்மா சம்பந்தப்படல, ஒரு பொம்பளை சம்பந்தப்படல. அதனால அந்த குழந்தை வழிகேடாக போனது என்கிற இந்த ரிவாயத்தை நம்ம பார்க்கிறோம். ஓகே, இப்ப நான் எடுத்து வந்த கான்செப்ட் என்ன தெரியுமா? இது அல்ல. நான் இதை சொல்லி அடுத்த விஷயத்துக்கு போறேன்னா, இது அல்ல நான் கொண்டு வந்த விஷயம். இப்ப இதெல்லாம் நாம நிறைய படிக்கணும். ஓகே ஹஸ்ரத், நீங்க சொல்றதே சரிதான், இதெல்லாம் சரி, அந்த வரலாறு நீங்க சொல்லலாம், என்ன விஷயம் எல்லாமோ நீங்க சொல்லிக் கொள்ளலாம். ஆனா இப்ப உள்ள பிரச்சனை என்னன்னு கேட்டா, பிள்ளைங்களை வளர்க்கிறதுக்கான அந்த நிலைப்பாட்டில பெற்றோர்கள் கால்படுவது ரொம்ப குறைவா இருக்குது. குறிப்பாக உம்மா வாப்பாவினுடைய, வாப்பாவை விட ஒரு உம்மாவினுடைய, ஒரு தாயினுடைய விஷயம் ரொம்ப குறைவா இருக்குது. Why the reason? என்ன காரணம்னு சொன்னா, 100க்கு 99% சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டா ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். எங்களுக்கு மன அழுத்தமா இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது, டிப்ரெஷனா இருக்குது. எப்படியாவது எதையாவது ஒரு வகையில அவங்க விளங்கின ஒரு விஷயத்தை கொண்டு பேசுறாங்க. கோபம் வருது, எரிச்சலா இருக்குது, பிள்ளைங்களை வளர்க்க முடியல, பேச முடியல, கதக்க முடியல. ஆசைதான், மனசு நிறைய ஆசை இருக்குது. பிள்ளைய உலகம் போற்றுகின்ற ஒரு பிள்ளையாக வளர்க்கிறதோ, என்னுடைய குழந்தையை தலை சிறந்த ஒரு பிள்ளையாக வளர்க்கிறதுக்கு ஆசைதான். ஆனா அதுக்குரிய உடலும் அதுக்குரிய மனமும் எங்களுக்கு பக்குவப்படலைங்கிறது இன்னைக்கு உள்ள நிறைய மனிதர்களுடைய, குறிப்பாக பெண்களுடைய ஒரு விஷயமாக இருக்குது. உண்மையிலேயே இதுதான் உண்மையான விஷயமும் கூட. நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கம்மா. ஸ்ட்ரெஸ்ஸை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், இந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது 2 வகையாக நீங்க பார்க்கலாம். இது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, பெரிய ஒரு சந்தர்ப்பம். இதை நீங்க சரியாக நீங்க புரிஞ்சீங்கன்னு கேட்டா, இன்ஷா அல்லாஹ் இங்கிருந்து போகும்பொழுது நிறைய விஷயங்களை நீங்க லேர்னிங் பண்ணிட்டு போகக்கூடிய வசதியா இருக்கும். 2 வகையாக நீங்க ஸ்ட்ரெஸ் நீங்க எடுக்கலாம். ஒண்ணு அக்யூட் ஸ்ட்ரெஸ், இன்னொன்று கிரானிக் ஸ்ட்ரெஸ். அப்படின்னு சொன்னா அக்யூட் ஸ்ட்ரெஸ் என்கிறது நல்லது, அது இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸை பொறுத்த வரையில இந்த பதட்டம், பயம், மன அழுத்தம் இது பொதுவாக எல்லா மனுஷர்களுக்கும் உள்ள இயல்பு விதி. அதை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். ஸ்ட்ரெஸ் இல்லாத மக்கள் யாரையும் நீங்க பார்க்க முடியாது. மன அழுத்தம் இல்லாதவங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாத மக்களை, அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாதவர்களை உலகத்துல நீங்க பார்க்கணும் அப்படின்னா தட் இஸ் இம்பாசிபிள். அது சாத்தியமே இல்லை, சாத்தியப்படாது. ஏதோ ஒரு வகையில ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு தயக்கம் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் இருந்துகிட்டே இருக்கும். அதைத்தான் 2 வகையாக பிரிக்கிறாங்க. நல்லது என்றும் தீயது என்றும் பிரிக்கப்படுகிறது. ஏதோ ஒரு வகையில அந்த பயம், அந்த ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்ப வீட்டுக்கு கெஸ்ட் வர போறாங்க, உங்களை வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வர போறாங்க. அப்ப என்ன நடக்கும்? ஒரு பக்கம் சாப்பாடு செய்யணும், இன்னொரு பக்கம் வீட்டை துடைக்கணும். ஒருவேளை சப்போஸ் வீடு துடைச்சிட்டு வர நேரத்துக்கு புள்ள அங்கனைக்கு என்ன மாதிரி நடந்துச்சுன்னு சொன்னா அங்கனைக்கு ஒரு அடி, போ அப்படின்னு ஒரு அடி. அப்ப அதை அடிச்சு அங்க தள்ளிட்டு இங்கேக்கு வர போக இன்னைக்கு சாப்பாடு கலப்பாடி ஆகியிருக்கும். அப்ப இங்க பார்க்கணும், அங்க பார்க்கணும், அங்க செய்யணும், இங்க செய்யணும். இங்க என்ன செய்யுது? இங்க என்ன உருவாகுது? ஸ்ட்ரெஸ். ஒரு வகையான மன அழுத்தம் உருவாகுது. இது ஒரு வகையான மன அழுத்தம், இது ஒரு வகையான பதட்டம், ஒரு வகையான பயம். ஒரு பக்கம் நேரத்துக்கு வந்துடுவாங்களே, இந்த டைமுக்கு வந்துடுவாங்களே, என்ன சாப்பாடு செய்யறது, என்ன கறி ஆக்குறது, எப்படி ஊட்ட வச்சு கொள்றது, எப்படி அடமைப்படுத்துறது. ஒருவேளை நீங்களுக்கு முன்னால அவங்க வந்துட்டாங்கன்னா என்ன செய்யறது, ஒருவேளை பிந்தி சாப்பாடுல ஆறு போயிட்டு என்ன செய்யறது? ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். இது இயல்பு விதி. இன்னொரு விஷயத்தை பார்ப்போம். கல்யாண வயசுல ஒரு புள்ள இருக்குது. எப்படி இருக்கும்? கல்யாண வயசு, கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், பிள்ளைக்கு வரன் பார்க்கணும். ஒரு தாய் சந்தோஷமாவா இருப்பா? மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸோட இருப்பா. எப்படிடா பிள்ளைக்கு பார்க்கறது,
எப்படியாச்சும் கிடைச்சிடணுமே, எப்படியாச்சும் வந்துடணுமே, எப்படியாவது அந்த பிள்ளைக்கு நல்ல வரம் கிடைச்சிடணுமே, நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிடணுமே, நல்ல ஒரு வாழ்க்கை கிடைச்சிடணுமே. இது ஒரு வகையான ஒரு மன அழுத்தம், இது ஒரு வகையான ஒரு ஸ்ட்ரெஸ். சரி, ஸ்டூடெண்ட்ஸாக உங்களுக்கிட்ட நான் சொல்றேன், எக்ஸாமுக்கு படிக்க போறீங்க, எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க. சரி, கணக்கே இல்லாம வந்தா வரட்டும் போனா போகட்டும், நமக்கு என்ன, வாரது வரட்டும் போறது போட்டும், நான் 10வது வந்தா என்ன 50வது வந்தா என்னன்னு இருப்பீங்களா? என்ன செய்வீங்க? உளுந்தடிச்சு படிப்பீங்க, அப்படித்தானே? ஒரு பக்கம் உம்மா அடிப்பா, இன்னொரு பக்கம் நீங்க உளுந்தடிச்சு படிப்பீங்க, அப்படித்தானேமா? பேச்சம் இருக்கிறது நல்லது. நல்லதா கெட்டதா? நல்லது. ஏன்னா அது இருந்தாதான் உங்களுக்கு வேலை நடக்கும். கெஸ்ட் வீட்டுக்கு வாராது என்கிறதனுடைய அந்த தயக்கமும் அந்த அழுத்தம் உங்களுக்கு நடக்கும். அப்படி இல்லைன்னா அவன் வார அதே திசையில ஓடிடுவான். அவன் வாரவங்க இந்த கேட்டால வந்தாங்கன்னா இது நிக்கிற மாதிரி கேஸ் அல்ல, போயிடுவோம், அடுத்த கேட்டால போயிடுவாங்க. அப்ப அங்கனைக்கு ஒரு மன அழுத்தம், ஒரு ஸ்ட்ரெஸ் உருவாகுது. இது நல்லது என்கின்றார்கள் ஆய்வாளர்கள். இது கட்டாயம் ஒவ்வொருவருக்கும் இருக்கும், பெரும்பாலும் இருக்கும். ஓகே, இரண்டாவது, இங்கதான் நிறைய பேர் மாற்றாங்க. நீங்க சிம்பிளா விளங்கிக் கொள்ளுங்க. நல்ல ஸ்ட்ரெஸ் தான், நல்ல மன அழுத்தம் தான். அது வந்துட்டு ஒரு ½ an hour கழிச்சோ, அல்லது ஒரு 1 hour கழிச்சோ, அல்லது ஒரு 1 day ஜஸ்ட் ஒரு 1 day சரி இருக்கட்டும் வைங்களே, அது கழிச்சோ போயிட்டு சொன்னா நீங்க பீஸ்ஃபுல் ஆயிடுவீங்க, நீங்க ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு போயிடுவீங்க. அப்படி இல்ல, இது நல்லதுதான், நல்லதாத்தான் இருந்துச்சு, பட் அது ஒரு 1 week அல்லது ஒரு 1 month அல்லது அப்படியே கொஞ்ச நாள் கொஞ்சம் கூட போகுதுன்னா இப்பதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இப்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறதுனால எங்கட மூளையில என்ன மாற்றங்கள் ஏற்படுகிறது? இந்த மூளையில என்ன மாற்றங்கள் ஏற்படுது என்று பாத்தீங்கன்னா, இப்ப நாம ஒரு பயங்கரமான காட்சியையோ அல்லது எங்களுக்கு மன அழுத்தத்தை தரக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கிற நேரத்துல நம்மட பிரைன்ல அமிக்டலா என்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த அமிக்டலா என்கிற ஒரு இடம் அது என்ன செய்யும் என்று சொன்னா, அங்க ஹைப்போதேலமஸ் என்கிற சயின்ஸ் டீச்சர்ஸ் மாதிரி நிறைய இருப்பீங்க, உங்களுக்கு அது சம்பந்தமா நிறைய தெளிவாக இருக்கும். ஹைப்போதேலமஸ் என்கிற ஒரு நொதியமும் ஒரு இடமும் அங்க சுரக்க ஆரம்பிக்குது. அதுதான் எங்களோட உடம்புல இருக்கிற எல்லா பொடியையும் கண்ட்ரோல் பண்ணும். அது என்ன செய்யும் கேட்டா, ஒரு நாயை கண்டு பயந்துட்டால் அங்க கொடுக்கும், சிக்னலை கொடுக்கும். ஒரு நாயை கண்டு இவ பயந்துட்டான்னு சொன்னா அது சிக்னலை கொடுக்கும். சிக்னல் கொடுத்ததோட இது என்ன செய்யும் என்று சொன்னா, எல்லா பொடிக்கும், பார்ட்ஸுக்கும், எல்லா இடங்களுக்கும் அது அனுப்பும், சிக்னல் அனுப்பும். நாயை கண்டா சிரிச்சு கொண்டு நிற்பாங்களா? ஒரே ஓட்டம். அப்ப காலுக்கு அங்க காலுக்கு சிக்னல் பண்ணி நீ ஓடணும், கைக்கு சிக்னல் கொடுக்கும், மூளைக்கு சிக்னல் கொடுக்கும், டாக்கெட் பார்வை ஒரே சிந்தனையில. நாய் பின்னுக்கு வருகிறேன்டா எப்படி இருக்கும்? சுபஹானல்லாஹ். சில ஆட்களுக்கு நாய் இன்னைக்கு வந்தாலே ஓட்டம், நாய் குலைக்கிறத கேட்டாலே சில பேருக்கு அன்னைக்கு மயங்கி விழுந்தாக்கள் நிச்சயம் பேர் இருக்குது. அப்படி ஒரு நீக்குது. அப்ப அப்படி ஒரு சிச்சுவேஷன் மாறும். என்ன நடக்குதுன்னு கேட்டா, எங்க பிரைன்ல இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் சரியா கொண்டு போய் எங்களோட பொடிக்கு எல்லா விஷயங்களையும் கொடுக்கும். இப்ப என்ன நடக்கும் என்று கேட்டா, ஒரு அதிர்வு ஏற்படுது, உடம்புல ஒரு நடுக்கம் ஏற்படுகிறது. இது ஓகே, இந்த நடுக்கம் இருந்ததோடையே பெய்து சொன்னா ஓகே. இந்த நடுக்கம் ஏற்பட்டுச்சு, பயம் ஏற்பட்டுச்சு, திடுக்கம் ஏற்பட்டுச்சு. ஏற்பட்ட பயம் நீண்ட காலமாக இருந்தால் அங்கதான் உங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. நம்ம இதுக்கு என்ன செய்வோம்? ரீசன் ஒன்னும் நாம ஓதி பார்க்க கொண்டு போவோம், அப்படித்தானே? ஓதி பார்க்க கொண்டு போவோம். ஓதி பார்க்கறதுக்கு ஏழாவதுன்னு வர பட்சத்துல என்ன செய்வாங்க? சில பேர் டாக்டரை நாடுவாங்க. இந்த டாக்டர் கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற விஷயம் கிடையாது. இது பயத்தால் ஏற்பட்டதுனால அவங்க உடம்புல இருக்கக்கூடிய இந்த ஹார்மோனுடைய லெவல்கள் கூடி இப்படி ஒரு நிலைமைக்கு போறாங்க. அதனாலதான் அந்த விஷயங்களை செய்யறது. ஓகே, இப்ப இது நடக்குது. இப்ப இது நடக்கக்கூடிய நேரத்துல என்ன ஆகுதுன்னு கேட்டா, எங்களோட உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிஸ்டங்களும் என்ன செய்யுதுன்னா, கொஞ்சம் அதிகமாக வேலை செய்ய ஆரம்பிக்குது. இதுதான் பிற்காலத்துல கிரானிக் ஸ்ட்ரெஸ் ஆக மாறுது. ஒரு வகையில நம்மளோட பாஷையில சொல்றது சொன்னா டிப்ரெஷன்.
டிப்ரெஷன் டெஸ்டுக்கே ஒரு மனுஷனுக்கு வரல. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. டிப்ரெஷன் நாங்க பேசுறோமே, அது டிப்ரெஷன் டெஸ்டுக்கு வரல. டெஸ்டுக்கு அக்யூட் ஸ்ட்ரெஸ் ஆக ஒரு சின்ன உங்களுக்கு தேவையான ஒரு ஸ்ட்ரெஸ் ஆக இருக்கிறதை அது நாங்களாக என்ன செய்யறோம் என்று சொன்னால் டிப்ரெஷனாக மாத்துறோம். அது வழி எங்களுக்கு தெரியாது, அது எப்படி அனுப்புறதுன்னு தெரியாது, எப்படி, ஆனால் அந்த ரீசன் எங்களுக்கு தெரியும், இதனாலதான் வந்துச்சு எங்களுக்கு தெரியும். பட் எப்படி அனுப்புற என்கிற மெதட் எங்களுக்கு தெரியாததுனால அது எங்களுக்கு டிப்ரெஷனாக மாறி எங்களுடைய உடம்புல பல வகையான மாற்றங்களை ஏற்படுத்துது. நான் இது உங்களுக்கு ஹதீஸ்ல விளங்கப்படுத்துறதுனா நான் ரெண்டு வகையா நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஒன்று சயின்டிபிக்கலாக, இன்னொன்று ஸ்பிரிச்சுவலாக. ஸ்பிரிச்சுவலாக சொல்வதென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், என்ன, ஒரு மனிதர் ஒரு தவறை செய்தால், ஒரு பாவத்தை செய்தால், அவர் செய்த பாவத்தின் காரணமாக அவருடைய இருதயத்திலே ஒரு கருப்பு புள்ளி இடப்படுகின்றது. அந்த கருப்பு புள்ளி வேற ஒண்ணும் இல்லை, இந்த ஸ்ட்ரெஸ் தான். இந்த ஸ்ட்ரெஸ் தான் அந்த கருப்பு புள்ளி. ஒரு பாவம், ஒரு மனுஷன் பாவம் செய்யற நேரம் சந்தோஷமா இருக்க மாட்டான் தானே, ஹாப்பினஸ் ஹாப்பி மைண்ட்ல இருக்க மாட்டானுமா. ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அவனுக்கு அவனுடைய உதாரணமா சொல்லப்படும், ஒரு மனுஷன் ஒரு விஷயத்துக்கு பொய் சொல்றதுக்கு ட்ரை பண்றாருன்னு சொன்னா சாதாரணமாக ஒர்க் பண்ணக்கூடிய அந்த நரம்பு மண்டலங்கள் பொய் சொல்லக்கூடிய நேரத்தில் 1க்கு 10 மடங்காக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். என்ன, சாதாரணமான ஒரு வேர்டு வாரதுக்கும் பொய்ய யோசிச்சு திங்க் பண்ணி பொய் சொல்றதுக்கும், அதனாலதான் மார்க்கம் என்ன சொல்லுது, பொய் பேசாதே. பொய் பேசுறதுனால பாவம் என்கிறது மட்டுமல்ல, உன் உடலும் சிதைவடைகின்றது, உள்ளமும் சிதைவடைகின்றது. நீ பிசிக்கலாகவும் மென்டலாகவும் நீ உனக்கு ப்ராப்ளம் வருகிறது. பொய் சொல்லக்கூடாது. ஏன்னா பொய் சொல்றதுனால நம்ம பிரைன்ல இருக்கக்கூடிய உடம்புல இருக்கக்கூடிய பலவிதமான நாளங்கள் ஒன்றோட ஒன்று பின்னி, ஏன்னா பொய் சொல்றதுக்கு அது ட்ரை பண்ணுது, அது யோசிக்குது, அது கற்பனை பண்ணுது, என்ன சொல்லலாம், என்ன எதை சொன்னா எப்படி தப்பிக்கலாம், எப்படி தப்பிக்க போயிட்டு இங்க மாட்டிக்கொண்டா இந்த பொய் எப்படி சொல்றது. அப்ப எல்லா வகையான இதுகளை கொண்டு வர நேரத்துக்கு ஒன்னும் ஹார்ட் அவசரமா ஒர்க் பண்ணும், ஹார்ட் அவசரமா ஒர்க் பண்ணும், குயிக்கா ஒர்க் பண்ணும். அப்ப என்ன செய்யும், பம்ப் ஆகும். அங்க வந்து பிரஷர் பண்ணுது. அப்ப அன்னைக்கு வந்துட்டு பிளட் பிரஷர் அன்னைக்கு எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. சும்மா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு ஹார்ட் இன்னொரு பொய்யால எவ்வளவு மாற்றம் நடக்கும் தெரியுமா உங்களோட உடம்புல. இதெல்லாம் தனித்தனியா விவரிக்கணும்னு சொன்னா குறைஞ்சது ஒரு 3 hours சரி வேணும். நான் அவ்வளவு தூரம் எங்களோட மைண்ட் வந்து எங்களுக்கு அதை போக்கஸ் பண்ணாது. குறைஞ்சது ஒரு 1.5 hour தான் எங்களோட மைண்ட் வந்துட்டு எல்லா விஷயங்களையும் போக்கஸ் பண்ண சடைவடைஞ்சது. அருமையானவர்களே, இப்படி ஜஸ்ட் ஒரு பொய் சொல்றதுனாலேயே எங்களோட உடம்புல பல நூற்றுக்கணக்கான மாற்றம் நடைபெறுகிறது. அதே ஒரு பொய், அதே ஒரு மனுஷன் வாழ்க்கை முழுக்க பொய்யோடையே வாழ்றான்னு சொன்னா அதுக்குரிய சிம்டம்ஸ் என்ன தெரியுமா? பொய்ய அதிகமாக ஒரு மனுஷன் பேசுவாருன்னு சொன்னா சில சிம்டம்ஸ்களை சொல்லுவாங்க. அதுல முதலாவது வந்து அவனுடைய பொடி வந்து வீக் ஆகிறது மட்டுமல்லாம முகத்துல இருக்கக்கூடிய நம்மளோட பேர்ல ஜீனத்துன்னு சொல்லுவோம். ஜீனத்துன்னு சொல்லுமே, எவ்வளவு ஜீனத்தா இருக்கு, அந்த முகத்தினுடைய அந்த ஒளி வந்து எடுக்கப்படும். ஹதீஸ் சொல்லக்கூடிய உண்மை என்ன, பாவம் செய்தால் உன் முகத்தினுடைய ஒளி உனக்கு எடுக்கப்படும். ஏன் காரணம், பை த ரீசன். நம்ம சயின்டிபிக்கலாக சைக்காலஜிக்கலாக பார்த்தோம்னா பாவம் செய்யும் பொழுது உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை நாடி நரம்பு எலும்பு சத எல்லாத்தையும் கஷ்டப்படுத்தி தான் அந்த பாவத்தை நாம செய்ய வைக்கிறோம். அது விரும்பாமல் செய்கின்றது. நான் வற்புறுத்தி செய்ய வைக்கின்றேன், நான் வற்புறுத்தி செய்ய வைக்கின்றேன், அது விரும்பாமல் செய்கின்றது. இந்த நேரத்துல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமும் அப்படியே நடந்து உள்ள உடம்பும் வீக்காக ஆரம்பிக்குது. அதனாலதான் சின்ன பாவத்தை தௌபாவை கொண்டு இஸ்திக்ஃபாரை கொண்டு சரி செய்து கொள்ளுங்கள். நீங்க பாவத்தை விட்டு பாவம் பண்ணி அல்லாஹ் கிட்ட கேட்டு இஸ்திக்ஃபார் செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் அந்த அத்தனை நாடி நரம்புகளும் அப்படியே பீஸ்ஃபுல்லாகும், அமைதியாகும். அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு, எல்லாம் அவனுடைய காட்சி தான், எல்லாம் அவன் தரக்கூடிய வரக்கத்து தான். சுத்தி வளைச்சு பார்த்தா அங்க அல்லாஹ்வுடைய அருள் அவனுடைய கிருபையும் தான் எங்களுக்கு வெளிப்படும். ஆக இதுதான் விஷயம். ஆக இதுதான் நம்ம ஸ்பிரிச்சுவலாக பார்க்கும் பொழுது, ஏன் சின்ன பாவத்தை செஞ்சா நீங்க அவசரமா தௌபா செஞ்சிருங்க,
நீங்க ஒரு சின்ன தவறை செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும், அதை அவசரமாக நீங்கள் ஒரு நன்மையை கொண்டு சீர் செய்து கொள்ள வேண்டும். ஒரு பெரிய பாவம் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா தௌபா கேட்டு நீங்க உங்களை மனம் வருந்தி நீங்கள் பாவத்திற்கான பச்சாதாபப்பட்டுக் கொள்ள வேண்டும். இன்னொரு ஹதீஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். எந்த மனிதர் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து கண்களினால் கண்ணீரை வடிப்பாரோ அவருடைய பாவத்தை இறைவன் மன்னிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார். கண்ணால கண்ணீர் வடிஞ்சிடணும். Why the reason? என்ன காரணம்? நம்ம கண்ணீர் வடிக்கிறதுனால எங்கட உடம்புக்கு என்ன மாற்றம் ஏற்படுகிறது? கண்ணீர் வடிக்கும் பொழுது எங்களுடைய மூளைகளினுடைய செல்கள், நரம்புகள், அதே போன்று எங்க உடம்புல சில சம்டைம்ஸ் கட்டு போடப்பட்டிருக்கக்கூடிய எங்களுடைய நாடி நரம்புகள் எல்லாம் சரியாக அந்த கண்ணீரை அந்த நீரை எடுப்பதற்காக வேண்டி அவைகள் எல்லாம் ரிலாக்ஸ் ஆக்கப்படுகிறது. அப்ப இந்த இடத்துல இந்த உடம்பினுடைய ஹக்கு நிறைவேற்றப்படுகிறது, எங்களுடைய கல்வும் சரியாகுது, உடலும் சரியாகுது. இப்போ அல்லாஹ்வுடைய அருள் அவருக்கு கிடைக்குது. இது ஓகே, சரி. இப்படிதான் இந்த விஷயம் நடக்குது. அப்ப கிரௌனிக் ஸ்ட்ரெஸ் தான் மிக மோசமான ஸ்ட்ரெஸ். இது அழுத்தத்தை அதிகமா ஏற்படுத்துது. ஓகே, இது எதனால ஏற்படும்? இப்ப இது அதிகமாக எதனால ஏற்படுது? நீங்க 3 விஷயத்தை பார்க்கலாம். 3 விஷயம். ஒண்ணு ஹெல்த், இன்னொன்னு வெல்த், இன்னொன்னு ஃபேமிலி. இந்த 3 சப்ஜெக்டும் தான் சுத்தி வளைச்சு நீங்க என்ன பிரச்சனை கொண்டு வந்தாலும் இந்த பிரச்சனை எல்லாம் கடைசியா முடிகிற இடம் இந்த 3 தான். ஒன்னும் ஹெல்த் பிரச்சனையா இருக்கும், இந்த நேரமும் நோய், ஒன்னும் படுக்க நோய், கஷ்டம், கவலை. அவர் நோயிலே இருப்பாங்க. ஒன்னும் அவ இருந்தாலும் பிரச்சனை, அல்லது அவர் இருந்தாலும் பிரச்சனை, இல்ல உம்மா பாப்பா இருந்தாலும் பிரச்சனை, இல்ல ஹஸ்பண்ட் இருக்கிறாங்க, அவர் படுக்கையா இருக்காரு, மனைவியால அவர் ஒரு வைஃபால சந்தோஷமா இருக்க முடியாது. அவ அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அப்படியே இருந்துகிட்டே இருப்பான். அதுவே ஒரு மனைவி தான் இருக்கிறான்னு இருந்தாலும் கூட 1000 தான் அவர் வெளியே போய் தொழில் செஞ்சு என்னதான் உங்களுக்கு ஏசி பேசினாலும் கூட அவருடைய மைண்டில ஒரு பக்கத்துக்கு இது ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்படியாச்சும் என்னுடைய பொஞ்சாதிக்கு இந்த நோயை குணப்படுத்திடணுமே. ஏசினாலும் சரி, பேசினாலும் சரி, ஏதாவது வார்த்தைகள் எங்களுக்கு சொன்னாலும் சரி, எப்படி இருந்தாலும் அதுக்கு அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப இங்க ஒரு ஸ்ட்ரெஸ் ஒன்று உருவாகுது, ஒரு மன அழுத்தம் ஒன்று உருவாகுது. இது முதலாவது விஷயம். அதுவே எங்களுக்கு இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு வந்துட்டு சொன்னாலும் அது ரொம்ப கஷ்டமா போயிடும். இது முதலாவது. 2வது விஷயம் வெல்த். இது முக்கியமான சப்ஜெக்ட். இது பொதுவாக யாருக்கும் இல்லை, எல்லாத்துக்கும் உள்ள சப்ஜெக்ட் தான். போதாதுங்கிற தன்மை. காசி உழைச்சா போதாது, எல்லாத்துக்கும் உள்ள பிரச்சனை தானே. யார் டவுட்ல தான் இந்த பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் உள்ள ஒரு காமனான பிரச்சனை. காசி, பொருளாதாரம், எக்கனாமிக், இது வேணும். ஏன்னா இதனாலேயே நிறைய பேர் பாதிப்புக்குள்ளா இருக்கிறாங்க. அதிகமானவங்க போதாது. அதனாலதான் இவ்வளவு அழகா மார்க்கம் சொல்லுது தெரியுமா? போதும் என்ற தன்மையை உன்னை கல்வில எடுத்துக்க, அது உனக்கு எல்லா வகையான அருளையும் செய்யும். எந்த மனிதனுக்கு போதும் என்கின்ற தன்மை அவனுடைய இருதயத்திற்கு வருமோ அவனுடைய உடலும் உள்ளமும் சுத்தமாகும், ஆரோக்கியமாகும் என்கிறது மார்க்கம். எல்லாம் சயின்டிபிக்கலாக எல்லாம் அத்தனையும் இப்ப இவங்க பேசுற ஒவ்வொரு விஷயங்களும் கூட எல்லாம் எங்களுடைய மார்க்கத்திலிருந்து பின்பற்றப்பட்ட ஒன்றுதான். அத்தனையும் இன்னைக்கு ஆய்வுகள் அத்தனை ரிசர்ச் பண்ணின எல்லாமும் மார்க்கம் சம்பந்தமானதுதான். அப்ப வெல்த். 3வது விஷயம் என்ன? ஃபேமிலி ப்ராப்ளம். இது மிக முக்கியமான விஷயம். இன்னைக்கு உள்ள சொசைட்டில உள்ள பொம்பளைங்களுக்கு அதிகமான பெண்களுக்குள்ள ஒரு விஷயம் தான் ஃபேமிலி ப்ராப்ளம். அதுல ஃபேமிலி ப்ராப்ளத்துல இதுல தான் அதிகமான விஷயங்கள் நடக்கிறது. இதுல எப்படி ஒன்னும் டிவோர்ஸ் கேஸ், டிவோர்ஸ் ஆகிறது, ஏன்னா சடன்லி டெத், மவுத், அவசர திடீர்னு ஒருத்தர் மவுத் ஆகுறது, எங்களை விட்டும் போறது. அப்படி இல்லைன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, யாருக்காச்சும் சொல்லியிருப்பான். ஃபேமிலி ப்ராப்ளம்னு வரும் பொழுது இந்த சப்ஜெக்ட் முக்கியமான ஒரு பேசுபொருளா இருக்கும். என்ன? புள்ளை இல்லாத சப்ஜெக்ட். குழந்தை இல்லை, புள்ளை இல்லை, ஒண்ணு என்னங்க சமுதாயம் வித்தியாசமான வார்த்தைகள். அப்ப இந்த ஃபேமிலி ப்ராப்ளம் இது முக்கியமானது. ஒண்ணு டிவோர்ஸ் கேஸ் ஆகிறது,
அல்லது கணவன் மனைவிகளுக்கு இடையில ஏதாவது பிரச்சனைகள் முருகல்கள் வந்து அந்த முருகல்கள் பெரிய பூதாகரமாக வெடிச்சு அது பெரிய பெரிய தூரமாக செல்றது. இதனால இது ஃபெமிலி நிறைய விஷயங்கள் ஃபெமிலி நம்ம இன்வால்வ் பண்ணலாம். அப்ப ஃபெமிலி ப்ராப்ளம் வரக்கூடிய நேரத்துல இந்த 3 விஷயங்களினால இந்த அதிக மன அழுத்தம் இந்த கிரானிக் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக எங்களுக்குள்ள உருவாக்கப்படுகிறது. அது அப்படியே இருக்குது, அது காலாகாலமாக அது அப்படியே இருந்துகிட்டே வருகிறது. ஓகேங்க, இப்ப இது வந்துட்டா எங்களோட உடம்புல ஏற்படுற மாற்றம் என்ன? நான் பிசிக்கலாகவும் சொல்றேன், நான் மென்டலாகவும் சொல்றேன். பிசிக்கலாக சொல்லணும் என்று சொன்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள இந்த மன அழுத்தத்துக்குள்ள ஒரு பொம்பளையோ ஒரு ஆம்பளையோ இருந்துட்டான்னு சொன்னா முதலாவது அவங்களுக்கு வர பிரச்சனை எடுத்துட்டா ஹார்ட் சம்பந்தமான ப்ராப்ளம், அட்டாக் வர்றது, பிபி அதிகமாகிறது, இந்த விஷயங்கள் இது வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இருக்கிறாங்கன்னு அதுக்குரிய சிம்டம்ஸ் தான் இது. இவ வந்து கொஞ்சம் டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டுட்டா திடீர்னு சொல்லி ஹார்ட் அட்டாக் வர்றது. எவ்வளவு அழகா எங்களோட மார்க்கம் சொல்லுதுங்க பாருங்க. முக்கியமா ஆம்பளைங்களுக்கு எதனால ஹார்ட் அட்டாக் வரும் என்று சொன்னா கடன் பிரச்சனை, கடன் கொடுத்த கடனை அடைச்சிக்க முடியல. நிறைய அதிகமான 100க்கு வந்து ஒரு 80% ஒரு 80% ஆண்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளத்தினாலதான் நிறைய பேருக்கு எட்டக் வருது, கடன் பிரச்சனை. அப்ப எவ்வளவு அழகா மார்க்கம் சொல்லுன்னு பாருங்க. எடுத்த கடனை கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நீ எடு, இறைவன் உனக்கு அருள் செய்வான். அப்ப கடன் எடுத்தா கொடுக்குங்கிற எண்ணத்துல நீ எடு, அல்லாஹ் உனக்கு அந்த கடனை அடைப்பான். கடனுக்கு அவ்வளவு முக்கியத்துவம். அதனாலதான் எப்படி வருகிறது, கடன் எடுத்தால் மௌத்தாகினாலும் கூட நீங்கள் கடனை அடைக்காமல் ஜனாசாவை நீங்க தொழுவிக்க கூடாது. கடன் அவ்வளவு முக்கியம், கடன் அவ்வளவு முக்கியம். அதனாலதான் வருது என்ன, கடனாளியாக ஒருத்தர் இருந்துட்டாருன்னு சொன்னா அவரை நீங்க மன்னிப்பு கொடுங்க, கடன் எடுத்தவரை மன்னிப்பு கொடுங்கன்னு மார்க்கம் சொல்லுது. அவனுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது, மன அழுத்தம், அது டிப்ரெஷனுக்கு வாராவே. டிப்ரெஷனுக்கு வர நேரம் முதலாவது அந்த ஹார்ட் அதை டச் பண்ணுது, முக்கியமான விஷயம். அடுத்தது வந்து வயிறு சம்பந்தமானது, கெஸ்ட்ரோயின் டெஸ்டினல் சொல்லுவாங்க இல்லையா, வயிறு சம்பந்தமான விஷயங்கள். இதுல வந்து நெஞ்செறிவு, அதே மாதிரிக்கு வயிற்றெரிச்சல், சில நேரங்கள்ல வந்து லூஸ் மோஷன் போகும். ஏன் லூஸ் மோஷன் போகுது தெரியுமா? இந்த ஸ்ட்ரெஸ், இந்த மன அழுத்தம், ஒரு பயத்தை இல்ல ஒரு பிரச்சனையை வந்தா முதலாவது பாத்ரூம் தான் போறது. ஒரு வகையில இதுவும் நல்லதுன்னு சொல்லுவாங்க. என்ன கேட்டால் அந்த லூஸ் மோஷன் போற நேரங்கள்ல சப்போஸ் அந்த நிலையில வந்து அந்த ஸ்ட்ரெஸ் வந்து கொஞ்சம் குறைறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்ப இதெல்லாம் நடக்கும். நெஞ்செறிவு வாரது, வயிற்றறிவு வாரது, இந்த இப்படியான விஷயங்கள் நடக்கிறதெல்லாம் வந்து இந்த விஷயத்துல. அதே மாதிரிக்கு குடல்ல இருக்கக்கூடிய எங்களுக்கு பாக்டீரியாஸ், நல்ல பாக்டீரியாசுகள் வந்து அது வந்துட்டு கெட்ட பாக்டீரியாசுகளாக மாறப்படுறது. இது ஒரு விஷயம். மூணாவது நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொன்ன என்ன, எங்களோட பிரைன் சிஸ்டம் வந்து பாதிப்புக்குள்ளாகும். பிரைன் சிஸ்டம் வந்து பாதிப்புக்குள்ளானா இப்ப உள்ள முக்கியமான பொம்பளைகளுக்குள்ள பிரச்சனை தலைவலி, மிக்ரைன், விசேஷமா மிக்ரைன். நிறைய பெண்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது. சுத்தி வளைச்சு பார்த்தோம் என்று சொன்னா ஒரு டிப்ரெஷன்ல இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது ஏன் இந்த தலைவலி வந்துச்சுன்னு தெரியாது. அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்க அதுக்காக டேப்லெட் எடுப்பாங்க, டேப்லெட் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா முக்கியமான காரணம் என்னன்னு பார்க்கும் பொழுது நர்வஸ் சிஸ்டம் ஏன் அது பாதிப்புக்குள்ளாகுதுன்னு வரல, டிப்ரெஷன் அதிகமாகி டிப்ரெஷனினாலதான் இது ஏற்படுகிறது என்கிறது இன்னைக்கு ஆய்வுகளின் மூலமாக சொல்லப்படுது. அடுத்தது தூக்கம் இல்லை, சரியான தூக்கம் இருக்காது. அதே மாதிரி எங்க தலையில வந்து சப்போஸ் வந்து இப்படி கூட ஆகலாம், ரத்த அடைப்பு வரதுக்கான வழியும் ஏற்படலாம். இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நாலாவது விஷயம் என்ன பாத்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் அப்படின்னு சொன்னா இதுல முக்கியமானது ஸ்ட்ரெஸ் உள்ள, டிப்ரெஷன் உள்ள ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ இந்த இது இருந்துச்சுன்னு சொன்னால் ஒன்று ஆணா இருந்தா ஆன்மத்தன்மை இருக்காது, ஆன்மத்தன்மை இருக்காது. அதனாலதான் எப்படி மார்க்கம் சொல்லுது, திருமணம் முடிக்கிறதுன்னு சொன்னா ஈமான் உள்ள ஒரு கணவனை நீ தேர்வு செய்து கொள். ஏன்னா அவனுக்கிட்ட கெட்ட பழக்கம் இருக்காது, அவன் பொய் சொல்ல மாட்டான், அவனுக்கிட்ட கெட்ட சிந்தனை இருக்காது, நெகட்டிவான திங்கிங் அவன்கிட்ட இருக்காது, பாசிட்டிவான திங்கிங்கோடு அவன் இருப்பான், குர்ஆன் ஓதுவான், தொழுவான், நோன்பு பிடிப்பான், நன்மையான காரியங்களை செய்வான். அவன் உடம்புல எனர்ஜி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும், எனர்ஜி ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்.
பொதுவாக அதிகமாக குர்ஆன் ஓதக்கூடிய மக்களுக்கு அந்த எனர்ஜி வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், எனர்ஜி வேவ் பண்ணிட்டு இருக்கும். அப்ப என்ன செய்யும்? ஆண்மைத்தன்மை அதிகமாக இருக்கும். இதனால தான் சொல்லுது மார்க்கம். லேசகரையும் கணக்கெல்லாம் சொல்லிட்டு போகலங்க. அதே மாதிரி பெண்களுக்கு மலட்டுத்தன்மை ஏற்படுவது, ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தால மலட்டுத்தன்மை ஏற்படுகிறது. அதனால என்ன மார்க்கம் சொல்லுது? எப்படி சொல்லுது? ஒரு பெண்ணை வந்து நல்ல பண்பான சாலிஹான புள்ளையை நீ கல்யாணம் முடிச்சிக்க. ஒரு பெண் வந்து 3 விஷயங்களுக்காக திருமணம் செய்யப்படுவார்: அழகுக்காக, பணத்திற்காக, குலப்பெருமைக்காக, அவளுடைய மார்க்க பற்றுக்காக. இந்த 3 விஷயத்துல 4 விஷயங்கள்ல இந்த 4வது சொல்லப்பட்ட மார்க்கம், மார்க்கத்தோடு வாழ்கின்ற ஒரு பிள்ளையை நீ வாழ்க்கையில் துணைவியாக இருக்கும் பொழுதோ அழகை இறைவன் உனக்கு தருவான், பொருளை உனக்கு தருவான், குலத்தை உனக்கு தருவான். இந்த 4ம் ஒன்று சேர பெற்ற ஒரு பிள்ளை இருக்குதுன்னா சொர்க்கம். இந்த 4ம் அழகும் இருக்குது, பணமும் இருக்குது, குலமும் இருக்குது, பண்பாடும் இருக்குது, நல்ல தக்வாவோட இறையச்சத்தோடு அந்த பிள்ளை இருக்குது, வாழுதுன்னு சொன்னா அந்த பிள்ளையை பெற்றுக்கொண்டவர் அவர், அந்த ஆண் வந்து மிகப்பெரிய ஒரு பாக்கியசாலி, மிகப்பெரிய ஒரு பாக்கியசாலி. இந்த உலகத்தில் அதுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவங்க யாரு? ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா. எல்லாம் இருந்துச்சு. அதாவது அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு பெண்மணி அவங்க. எல்லாம் இருந்துச்சு. அழகு இருந்துச்சு, குலம் இருந்துச்சு, பணம் இருந்துச்சு, பண்பாடு இருந்துச்சு, இறையச்சம், இறை உணர்வு இருந்துச்சு, மாப்பிள்ளையை மதிக்கக்கூடிய தன்மை இருந்துச்சு. கணவனோடு வாழ்கின்ற நேரங்களிலே தன் கணவனை திருப்திப்படுத்துவதே தன்னுடைய நோக்கம் என்று வாழ்ந்த ஒரே ஒரு வரலாற்று பெண்மணி என்று சொன்னால் அது ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா. இவ்வளவு அற்புதமான வாழ்க்கை. 25 வருஷ வாழ்க்கையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அவங்களோடு வாழ்ந்த அந்த வாழ்க்கை கடந்த ஒவ்வொரு நொடிகளும் என்னால் மறக்க முடியாது. ஆயிஷா ஓடி வந்து கேட்பாங்க, பொதுவா 1க்கு 2 இருந்தா கொஞ்சம் குழப்பம் தானே. ஆயிஷா நாயகி வந்து கேட்பாங்க, யாரும் சொல்லலாம், அவங்களோட நாங்க இருக்கிறோமே, நீங்க எப்ப பாரு நீங்க ஹதீஜா 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 ரலியல்லாஹு அப்படித்தானே பேசுறீங்க. சொல்லுவாங்க, என்ன என் ஹதீஜாவோடு ரலியல்லாஹு அன்ஹா வாழ்ந்த வாழ்க்கை இருக்குது, அது உங்களுக்கு சொன்னா புரியாது. அப்படி ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கிறேன், அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறேன். என்னை எப்படியெல்லாம் அரவணைத்தால் தெரியுமா என் மனைவி. இப்படி வாழணும் சீதேவிகளே, இப்படி வாழணும். நீங்க உங்களோட ஹஸ்பண்ட் மாறு உங்களுக்கு இந்த சர்டிபிகேட் தரணும், உங்களுக்கு நீங்க ஒரு ஹஸ்பண்ட் மாதிரி இந்த சர்டிபிகேட்டை கொடுக்கணும். இது நிறைய, இது ஒரு பெரிய ஒரு விஷயம். ஆக என்ன செய்யுதுன்னு கேட்டால் இந்த சப்ஜெக்ட் ஏற்படும். அடுத்தது வந்து பெண்களுக்கு ஏற்படுகிற விஷயங்கள்ல வந்து இந்த மென்சஸ் ப்ராப்ளம், இந்த பீரியட் ப்ராப்ளமும் வந்து முக்கியமா ஏற்படக்கூடிய காரணம் என்னன்னு கேட்டா டிப்ரெஷன் அதிகமா இருக்கிறது. டிப்ரெஷன் இருந்துச்சுன்னு சொன்னால் இதுவும் அதுலயே நிறைய சிக்கல்கள் ஏற்படுது. 5வது வந்து இம்யூனி சிஸ்டம், நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறையும். நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிச்சுன்னு சொன்னா அடிக்கடி ஃபீவர் வரும், காய்ச்சல் வரும். உங்களுக்கு வருகுது என்று சொன்னா உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, அடிக்கடி ஃபீவர் வருகுது, ஒண்ணுமே இல்லை ஃபீவர் வருகுது, ஒண்ணுமே இல்லை ஃபீவர் வருகுது அல்ல, என்னமோ ஒண்ணு இருக்க போய் தான் ஃபீவர் வருகுது. ஏன்? மைனஸ் டிப்ரெஷன். இங்க பிரச்சனை, இதுல பிரச்சனையா இல்லை, இங்க பிரச்சனை, இங்கதான் உங்களுக்கு டெப்லெட் வேணும். இதுதான் உங்களுக்கு உள்ள முக்கியமான சப்ஜெக்ட். இதை விட்டுட்டு நீங்க பொடிய மெயின்டைன்ஸ் பண்ணி வேலை கிடையாது. அப்ப ஃபீவர் வரும், அடிக்கடி ஃபீவர் வரும், சளி பிடிக்கும். சளி பொதுவா நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, சும்மா சளி பிடிக்காது. சளி ஏன் வருகிறது? ஏன்னு கேட்டா உடம்புல வந்து பாக்டீரியாஸ் கூடும் பொழுது சளி வரும். சளி வந்தா நாங்க என்ன செய்யறது? டக்குனு போய் டேப்லெட் எடுத்தாச்சு, அடிச்சு படுத்தாச்சு. ஒரு காலம் அப்படி செஞ்சிடக்கூடாது. ஒரு 2 நாளைக்கு ஜஸ்ட் ஒரு 1 டே ஆவது அந்த சளியை வெளியாக்குங்க, அதை அப்படியே எடுங்க, அதை எடுத்துடுங்க. ஏன்னா அது வருது, எங்களுக்கு ஒரு சிக்னல், எங்களோட பாடிக்கு அந்த சிக்னல் தருகுது. இது இருக்கிறதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ்கள் வருகிறது, ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு சளி வருகிறது. அப்ப பாக்டீரியாஸ்கள் உங்களோட உடம்புல இருக்கிறதுனால இந்த சளி பிரச்சனை உங்களுக்கு ஏற்படுகிறது. அப்ப என்ன செஞ்சிருக்கோம்? நீங்க அதை அப்படியே எடுத்துடுங்க. எடுத்ததுக்கு பின்னால நீங்க இன்ஷால்லா என்ன செஞ்சு கொள்ளலாம், நீங்க மருந்து எடுத்துக்கொள்ளலாம். ஒரு ஜஸ்ட் ஒரு 1 டே ஆவது நீங்க பொறுத்திருந்து அந்த தடுமல், சில விவாதத்துகள் இப்படியும் கூட வரும். அது அந்த காலத்துக்கு இருந்துச்சு, இப்ப இந்த காலத்துக்கு பொருத்தமானு கேட்பாங்க. ஆனா ஹதீஸ் எந்த காலத்துக்கும் பொருத்தம் தான். என்னன்னு கேட்டா 3 நாள் வரைக்கும் நீங்க தடுமலுக்கு மருந்து எடுக்காதீங்கன்னு வருது. தடுமல் வந்துட்டேன்னு சொன்னா ஏன் காரணம் என்ன? எவ்வளவு அழகாக பேசப்படுது பாருங்க. எல்லாம் சயின்டிபிக்கல் தான்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தை, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தை பெஸ்ட். அதை பின்பற்றி நான் ஒரு மனுஷன் குர்ஆன் சுன்னாவினுடைய அடிப்படையில அவன் சரியா பின்பற்றினாலே போதும். அடுத்தது ஆறாவது ஒபேசிட்டி. ஒபேசிட்டி சொன்னா உடல் பருமன், பொடி குண்டாகிறது, தொப்பை வைக்கிறது. சும்மாவே நல்லா இருந்திருப்பாங்க, நல்லா தான் இருந்திருப்பாங்க, பொம்பளை சாப்பிடுறதும் குறவு, ஆனா தொப்பை வச்சிருக்கும். தொப்பை வைக்கும், உடல் பலகீனமாகும், உடம்பு ஒரு ஜாதி இதா இருக்கும். என்ன காரணம்னு கேட்டா, ஒரு வகையில அவ ஏதோ ஒரு வகையில ஒரு டிப்ரெஷன்ல இருக்கிறான். இதெல்லாம் அந்த டிப்ரெஷன், இந்த கிரவுண்ட் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறதுடைய அறிகுறிகளாகத்தான் இந்த பொடி எல்லாத்தையும் உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ்களா சொல்லி தருகிறது. அடுத்தது அதனால டயபெட்டிஸ் வரும், சக்கரை வியாதி வருகிறது. சக்கரை நோய் நம்ம என்ன நினைக்கிறோம், சாப்பிடுறதுனாலதான் சக்கரை நோய் டயபெட்டிஸ் வருகிறது. ஒரு காலமும் அல்ல. எத்தனை வருஷ காலமா நாங்களும் திங்குறோம், தின்னாத மனுஷன் இருக்கிறா. எத்தனையோ பேருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்கிறாங்க. பெரும்பாலும் அதிகமாக ஒரு வகையில் அப்படி அது ஒரு பக்கம் கொஞ்சமாக இருந்தாலும் கூட மிச்சம் பெரிய ரீசன் என்று கேட்டால், சக்கரை வியாதி சுகர் பேஷண்டாக மாறுவதற்குரிய முக்கியமான காரணம் என்னென்று சொன்னால் டிப்ரெஷன். கல்வில இருக்கிற அந்த கவலை தான் முக்கியமான காரணம். அதே மாதிரி மஸ்குலர் சிஸ்டம், அந்த கழுத்து பிடிப்பு வர்றது, இந்த பக்கம் பிடிக்கும், கழுத்து வலியா இருக்கும், கழுத்து பிடிக்கும். நாம நினைச்சுக்கிறோம் என்னமோ ஒண்ணுமல்ல, நீங்க டிப்ரெஷன்ல இருக்கிறீங்க. டிப்ரெஷன்ல நீங்க ரிலாக்ஸ் ஆவீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் அது ஓகே ஆகும். இதெல்லாம் எங்கட அந்த பாடி ஒவ்வொரு சிம்டம்ஸையும் எங்களுக்கு காட்டும். அடுத்தது மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா ஸ்கின் ப்ராப்ளம். ஸ்கின் ப்ராப்ளம் இன்னைக்கு உள்ள பிரச்சனை என்ன, என்ன மாத்தி சின்னூறு பருவு வந்துட்டா உடனே ஓடி போயிட்டு ஒரு கிரீம் பண்ண பூசி அப்பியாச்சு, மாவு மாதிரி இருக்கும். கடைசி கழுவினா ஒரு கிலோ அடிக்கணும். என்ன விஷயம் தெரியுமா, இதெல்லாம் வாரதுக்கான மெயின் ரீசன். இப்ப டீனேஜ் ஒரு பிள்ளைக்கு ஏன் ஸ்கின் ப்ராப்ளம் வருது? இப்போ நீங்க யோசிக்கலாம், ஏன் டீனேஜ் வந்ததோட ஒரு பிள்ளைக்கு இது வருகுது, ஏன் அந்த பிம்பிள்ஸ் வருகுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பிள்ளைக்கு அவ ஒரு வகையில ஒரு டிப்ரெஷன் ஆகுது அந்த பிள்ளை. ஏன்னா சின்ன வயசுல இருக்கின்ற நிலைமையில இல்ல, வளர 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 அந்த பிள்ளைக்கு சம்டைம்ஸ் வீடுகளை சொல்லி டிப்ரெஷன் ஆகலாம். அதை எடுக்காது, இதை எடுக்காது, அங்க போகாது, இங்க போகாது, அதை செய்யாது, இதை செய்யாது, இந்த ஃப்ரீடமா ஓடிக்கிட்டு சுத்திக்கிட்டு ஒரு பேர்ட் மாதிரி இருந்த, ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி இருந்த அந்த பிள்ளைய நாம சரி கண்ட்ரோல் பண்ணி மிச்சம் உடைக்கிற நேரத்துக்கு அந்த பிள்ளை டிப்ரெஷன் ஆகும். அந்த பிள்ளை யோசிக்கும், அந்த பிள்ளைக்கு இந்த ஸ்ட்ரெஸ் வரும். இந்த ஸ்ட்ரெஸ் அழுத்த வர நேரங்கள்ல என்ன செய்யும் கேட்டா டிப்ரெஷனாக மாறும். அதனுடைய வெளிப்பாடாக அந்த பிள்ளைக்கு பிம்பிள் வரையா ஆரம்பிக்கும். இதுதான் இயல்பு. பெரியவங்களாக அப்படித்தான். அதே மாதிரி இருக்கக்கூடிய இந்த சொரியாசிஸ் நோய் அதுவும் அப்படித்தான். இதெல்லாம் இந்த டிப்ரெஷனால ஏற்படுகின்ற விஷயங்கள். ஷோர்ட்டாக நான் உங்களுக்கு இந்த விஷயங்களை விளங்குறதுக்காக நான் சொல்றேன். அப்ப இந்த ஸ்கின் ப்ராப்ளமும் கூட இப்படியான விஷயங்களினால ஏற்படுகிறது. ஆக இந்த சப்ஜெக்டுகளினால இது பிசிக்கலாக நடக்கின்ற விஷயம், இது வெளிரங்கமாக தெரியும். இன்னொரு சப்ஜெக்ட் இது மென்டல் ப்ராப்ளம் இருக்கு. வெளிரங்கமாக தெரிகிற விஷயத்த உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நான் சொன்ன விஷயம் புரிஞ்சிருச்சு. இந்த சிம்டம்ஸ்கள் இருந்தா ஓகே, இது சரி. ஆனா இதுல நிறைய பேர் மாற்றம் என்னன்னு கேட்டா, இந்த மென்டல் ப்ராப்ளத்துல நிறைய பேர் மாற்றம். உள்ளுக்கு இருக்கிற சப்ஜெக்ட் யாருக்கும் தெரியாது. நான் முதலாவது சொல்றேன், எந்த ஒரு பிள்ளையோ ஒரு போயோ ஒரு கேர்ளோ யாரா இருந்தாலும் சரி, இதை நீங்க ஒப்சர்வ் பண்ணணும், நீங்க இதை அவதானிக்கணும். முதலாவது விஷயம், டிப்ரெஷன் உள்ளுக்கு ஒருத்தவ போயிட்டாங்களாக இருந்தால் முதலாவது நடக்கிற சப்ஜெக்ட் என்ன தெரியுமா? ஃபீலிங் லோன்லி. தனிமையை அதிகமாக விரும்புவாங்க. தனிமையா இருக்கணும், டிஸ்டர்ப் பண்ணாதீங்கம்மா, ஜாலியா இருக்குதுமா, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, விட்டுடுங்களே, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஒரு புள்ள செல்லுதுன்னு சொன்னா என்னமோ ஒரு டிப்ரெஷன் அந்த புள்ள இருக்குதுங்கிறது அர்த்தம். ஒன்னும் ஸ்கூலா அல்லது வெளியிலையா அல்லது ஃப்ரெண்ட்ஸுக்கா அல்லது ஏதோ ஒரு வகையில என்னமோ ஒரு டிப்ரெஷன்ல அந்த பிள்ளை இருக்குது. முதலாவது அந்த பிள்ளை தனிமையை உணரும். இரண்டாவது கெட்டிங் எங்கிரி. என்ன செய்யும்? அடிக்கடி கோபம் வரும். அது பொம்பளையா இருக்கலாம், ஆம்பளையா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், சின்னவங்களா இருக்கலாம். தனிமையை உணர்வது ஆபத்து.
தனிமையிலேயே இருந்ததுனால தனிமையாக இருந்துட்டு சொன்னா சூசைட் அட்டெம்ப்ட் கேஸ்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு நம்மளோட சமூகத்துல அதிகமாக பரவலாக இருக்குதுங்க, பரவலா இருக்குது. ஒரு காலத்துல பெரிய பெரிய ஆட்களை நாங்க கேட்டோம். இன்னைக்கு சின்ன சின்ன பிள்ளைங்க, உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க, அந்த இடத்த சொல்ல விரும்பல. உங்களுக்கு தெரியும், ஸ்ரீலங்காவில் முக்கியமான இடம் தான், வாட்ஸ்அப்புகள்ல வந்த இடம். 13 வயசு பிள்ளை, 13 வயசு ஒரு பாய் தூக்கு போட்டு மௌத்தா போனார். என்ன காரணம்? போன் எடுத்தது. உம்மா அடிச்சு தான் போன் சொல்லி போன் கொடுக்காததுனால 13 வயசு புள்ள ஒண்ணு தூக்கு போட்டு மௌத்தாகிற அளவுக்கு மாறி இருக்குதுன்னா எவ்வளவு தூரம் இந்த டிப்ரெஷன் பிள்ளைங்களுக்குள்ள ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது. இதைத்தான் ஷைத்தான் எதிர்பார்க்கிறான், இதுதான் ஷைத்தான் எதிர்பார்க்கிறான். புரியுதா? அப்ப முதலாவது விஷயம் தனிமை. இரண்டாவது சப்ஜெக்ட் என்னன்னா கோபம், அதிகமான கோபம், கத்துறது, மூஞ்சிக்கு பாய்றது, அதிகமா தேவையில்லாத விஷயங்களுக்கு எல்லாம் கோபப்படுறது. அது செல்ஃப் கான்பிடன்ஸ், தன்னம்பிக்கை இல்லை. எனக்கு ஏலா, எனக்கு இங்க செய்யறது, எனக்கு ஏலா, எனக்கு பயம், எனக்கு போவேலா, எனக்கு வரையலா, எனக்கு செய்யலா, நான் எப்படி போறது, நான் எப்படி வாரது, இந்த தன்னம்பிக்கை ஒன்று இல்ல. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க அப்படி வாராங்க. எங்கள்கிட்ட வரக்கூடிய நிறைய கிளைண்ட்கள்ல பிள்ளைங்கள்ட்ட போய் என்ன விஷயம் கேட்டா, ஏலா ஒரு அனுமோதையலா, படிப்போம் ஏலா, தொலவும் ஏலா, ஏலா 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 ஏலா. இயலாது என்கிற இந்த வார்த்தை மார்க்கத்துல கூடாது. இயலாது என்கிற வார்த்தை மார்க்கத்துல கூடாது. என்ன சொல்லப்படுது? ஏனும், என்னால் செய்ய முடியும் என்கிறது தான் உனக்கான ஒரு உந்து சக்தி. ஐ கேன், ஐ கேன், ஐ கேன். ஒரு பெரிய ஒரு சக்தியான ஒரு வார்த்தை, செல்ஃப் கான்பிடன்ட் வார்த்தைக்கான வார்த்தை. பின்னால நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் அப்ப அப்படியே விஷயம் இருக்குது. அப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டால், இந்த செல்ஃப் கான்பிடன்ட் இல்லாம போகும். அடுத்தது ப்ரோக்ரஸ்டினேஷன் சொல்லக்கூடிய எடுத்த வேலையை தள்ளி போடுற ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்குது. ஒரு விஷயத்தை எடுத்துட்டாங்கன்னு சொன்னா இன்னைக்கு இல்ல, நாளைக்கு 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 அப்படியே தள்ளி போட்டு போவாங்க. முக்கியமான விஷயம் ஓவர் திங்கிங், சும்மா யோசிக்கிறது. அதாவது சும்மா யோசிக்கிறது நெகட்டிவான எண்ணம் மட்டுமே தான், தேவையில்லாத அதே யோசனை, தேவையில்லாத யோசனை மட்டும்தான் இருக்கும். ஓவர் திங்கிங், தேவையில்லாததுக்கெல்லாம் யோசிக்கிறது. அதாவது அந்த பிள்ளைக்கு அது தேவையே இருந்திருக்காது, பட் அது வேணும் என்கிறது போல, அது வந்தா என்ன செய்யும், அது வந்தா என்ன நடக்குங்கிற மாதிரி தேவையில்லாத யோசனைகள் வாரது. அடுத்தது worrying, அதிகமாக கவலைப்படுறது, அதிகமாக கவலைப்படுறது. இந்த விஷயம் எல்லாம் என்ன செய்யுதுன்னு கேட்டால், இதெல்லாம் மென்டலான ப்ராப்ளம்ஸ்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள். ஓகே, இதெல்லாம் இப்ப நீங்க விளங்கிட்டீங்க. இது பிசிக்கலாக, மென்டலாக உங்களுக்கு இப்ப நான் சொல்லி தந்திருக்கிறேன். ஓகே, இன்ஷா அல்லாஹ் இப்ப இந்த இவ்வளவு தூரம் இவ்வளவு நேரமா உங்களுக்கு நான் சொன்ன சப்ஜெக்டில் கொஞ்சமாவது புரிஞ்சிருக்கும். அதாவது அக்யூட் ஸ்ட்ரெஸ், கிரானிக் ஸ்ட்ரெஸ். கிரானிக் ஸ்ட்ரெஸ்ல தான் எங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய உடலுக்கு பெரிய ஆபத்துகளை விளைவிக்குது. நாங்க மென்டலாகவும் பார்த்திருக்கிறோம், பிசிக்கலாகவும் மென்டலாகவும் நாங்க பார்த்திருக்கிறோம். இப்ப நாங்க விளங்கிக் கொள்ளலாம், நான் எந்த ரேஞ்சில இருக்கிறேன், நான் இப்ப சொன்ன விஷயத்துள்ளுக்கும் நான் இருக்கிறேனா, இந்த சொன்ன சப்ஜெக்ட் எனக்கு இருக்குதா என்றால் ஏதோ ஒரு வகையில ஏதாவது ஒரு சூழ்நிலை நான் ஒரு டிப்ரெஷன்ல இருக்கிறேன், ஏதோ ஒரு டிப்ரெஷன் எனக்கு இருக்குது. இப்ப இந்த டிப்ரெஷனை இல்லாம ஆக்குற வழிமுறை என்ன? ஏன்னா டிப்ரெஷன் ஆகிற நேரத்துல எங்களோட பாடியில நிறைய சுரப்பிகள் சுரக்கும். அதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் போதாது, பின்ன ஒரு காலம் அது சம்பந்தமா பேசலாம். நிறைய சுரப்பிகள் சுரக்கும். அந்த சுரப்பிகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தகமைகள் இருக்கு. ஒவ்வொரு சுரப்பிகள் அதிகமாகும் பொழுது பாடியில என்னென்ன விஷயங்கள் இல்லாம போகுது, கிட்னி ப்ராப்ளம் வருது, ஹார்ட் ப்ராப்ளம் வருது, அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் இந்த சப்ஜெக்ட் தான். அப்ப இப்ப அடுத்த சப்ஜெக்ட் லாஸ்டாக வாருதுன்னு கேட்டா, இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து நாம எப்படி வெளியே வாருது, ஸ்ட்ரெஸ்ல இருந்து மன அழுத்தத்துல இருந்து நாம எப்படி வெளியே வாருது. நான் ரெண்டு வகையா சொல்றேன். ஒன்று ஆத்மீகமாக, இன்னொன்று உலகம் சார்ந்த விஷயத்தோட. முதலாக நீங்க எடுக்க வேண்டிய ஒரு ஆயுதம் என்னன்னு கேட்டா ஆத்மீகம் தான். அல்லாஹ் சொல்றான் குர்ஆனில, அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். உனக்கு உன்னுடைய கல்வி சூழ்நிலைகளால, வீடுகளால, பிரச்சனைகளால உன்னுடைய இருதயம் பாதிப்பாகி போயிருக்குதா, நீ மென்டலா ப்ராப்ளத்துல இருக்கிறியா, நீ அறிந்து கொள். விதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வுடைய திக்ரிலேதான் உன்னுடைய மனம் சாந்தமடையும். திக்ருண்டா என்ன? ஒண்ணு
களிமாவுடைய திக்ர் இருக்குது, இன்னொன்னு குர்ஆன் ஓதுவதும் திக்ர் தான், இஸ்திக்ஃபார் செய்வதும் திக்ர் தான், அல்லாஹ்வுடைய பெயரை உச்சரிப்பதும் அல்லாஹ் 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 என்ற வார்த்தையை சொல்லுவதும் திக்ர் தான். ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் இது. உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுறதுக்கு நீங்க இதை செய்யுங்க. குர்ஆன் சொல்லுது, குர்ஆன் சொல்லுது, நீங்க செய்யுங்க. குர்ஆனை ஓதுங்க. ஏதாவது மனசு பாரமா இருக்குதா, கஷ்டமா இருக்குதா, முதலாவது ஒண்ணு செய்ய வேணாம், 2 ரக்காத்து தொழுங்க. 2 ரக்காத்து தொழுங்க. சுஜூது ரொம்ப ஸ்பெஷலான டைம் அது. சுஜூது அழுங்க, அல்லாஹ் கிட்ட முன்னோக்குங்க. யா அல்லாஹ், மனசு கவலையா இருக்குது, மனசு கஷ்டமா இருக்குது, உன்னை விட எனக்கு இதுக்குரிய ஆறுதலை தாரது வேற யாரும் கிடையாது ரப்பே, நீ தான் எனக்கு தரணும். வேற யாரும் இருக்கிற எனக்கு ஆறுதல் தாரதுக்கு? வேற யார் இருக்கிற எனக்கு ஆறுதல் தரதுக்கு? நீ தான் எனக்கு தரணும். அல்லாஹுவினுடைய ஞாபகம், அல்லாஹுவை நீங்கள் முன்னோக்கி அல்லாஹ்விடத்துல நீங்க என்ன செய்றீங்க? அவருடைய ஞாபகத்தோட, தொழுகையோட, குர்ஆனோட, திக்ரோட, ஸலவாத்தோட, இஸ்திக்ஃபாரோட நீங்க இருக்கக்கூடிய நேரத்துல உங்களுடைய ஸ்ட்ரெஸ் குறைக்கப்படும். இது குர்ஆன் சொல்லுது, இது குர்ஆன் சொல்லுது. உங்களுடைய ஸ்ட்ரெஸ், உங்களோட மன அழுத்தம் குறைக்கப்படும். இன்னைக்கு இதை செய்ய நிறைய பேர் தயாரா இல்லை. இதனால நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ். ஒரு மன அழுத்தம் வந்துட்டுன்னு கேட்டா, மன அழுத்தத்தை தருபவனும் அவன் தானே, மன அழுத்தத்தை தாரோனும் அவன் தானங்க. அப்ப நாம அவனுக்கிட்ட சரணாகதி அடையும் பொழுது, அவனிடத்தில் தாங்கள் தஞ்சம் புகும் பொழுது, அவனிடத்திலே நாங்கள் ஓடி செல்லும் பொழுது அவன் சொல்றானா இல்லையா, என்னுடைய அடியான் என்னிடத்தில் நடந்து வந்தால் அவனிடத்திலே நான் ஓடி போகின்றேன். என்னிடத்தில் அவன் ஓடி வந்தான்னா அவனிடத்திலே நான் மதிவேகமாக போகிறேன். ரப்பு தயார். தஹஜ்ஜத்துல எழும்புங்க, 2 ரக்காத்து தஹஜ்ஜத் தொழுங்க. எல்லாரும் தூக்கம், எல்லாரும் தூக்கத்துல இருப்பாங்க. அமைதியான மயான அமைதி, அது பிரம்ம முகூர்த்த நேரம், அது மயான அமைதி பெற்ற நேரம். அது 2 ரக்காத்து தொழுங்க, அழுங்க, அல்லாஹ் கிட்ட கேளுங்க. யா அல்லாஹ், இந்த ஒரு பிரச்சனை எனக்கு இருக்குது, என்னுடைய கணவனாலேயோ, என்னுடைய பிள்ளைகளாலேயோ, இந்த குடும்பத்தாலேயோ, என்னுடைய கணவனுடைய குடும்பத்தாலேயோ, அது என்னுடைய குடும்பத்தாலே எனக்கு பிரச்சனை இருக்குது, நீதான் சுகமாக்கி தரணும். முகல்லிபுல் குலூப் நீதான், கல்புகளுடைய அரசன் நீதான், நீதான் எனக்கு இந்த வழியை திறந்து தரணும். அழுங்க, கெஞ்சுங்க. அப்படி கெஞ்சி அழுது கண்ணீர் வடிக்கிறதுனால அங்க ஒரு தெரப்பி வேலை செய்யுது, அங்க ஒரு தெரப்பி வேலை செய்யுது. ஒண்ணு, நீங்க கண்ணீர் வடிச்சு அழும் பொழுதோ, நீங்க மனம் விட்டு அல்லாஹ் கிட்ட பேசும் பொழுதோ, நிறைய பிரச்சனைகளை நம்ம மனம் விட்டு பேசினாலே நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. ஆனா இந்த காலத்தை பொறுத்த வரையில யாரையும் நம்பி எங்களுக்கு மனம் விட்டு பேச இயலாது. ஏன்னா எங்கடான்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க எங்களோட குறைகளை எடுக்கிறதுக்கு. அவங்கிட்ட 1008 குறை இருக்கும். ஆனால் நீ சொல்லப்படும் எப்படின்னு கேட்டால், உன்னுடைய குறைகளை அடுத்தவர்களிடம் சொல்வதிலிருந்து உன் நாவை நீ பாதுகாத்துக்கொள். ஏன்னு கேட்டா உன் குறையை வச்சு அவன் விளையாட தயாரா இருப்பான். உங்ககிட்ட இருக்கிற வீக் பாயிண்ட் என்ன என்கிறத ஒருத்தர்கிட்ட நீங்க கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அவர் ஆற்ற பொம்மையாக நீங்க ஆடிடுவீங்க. நேரம் முடிஞ்சா மிச்சம் பேசிருச்சு இல்லையா? ஓகே, நான் ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிருந்துச்சு. ஓகே, அப்ப இப்படி ஒரு நிலைமை ஆகிறோம். அப்ப இதனால முதலாவது என்ன செய்யணும், ஒரு ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் வந்தா அந்த மன அழுத்தத்தை நீங்க குறைக்கிறதுக்கான முதலாவது வழி என்ன செய்யுங்கன்னா, குர்ஆன் ஓதுங்க, தொழுங்க, திக்ர் செய்யுங்க, ஸலவாத் ஓதுங்க, இஸ்திக்ஃபார் ஓதுங்க. இது முக்கியமான விஷயம். 2வது சப்ஜெக்ட், இதோட சேர்த்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனாலும் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள்ல 2வது விஷயம் என்னன்னு கேட்டால், யோகா. யோகா செய்யறதும் மன அழுத்தத்தை குறைக்கும். இன்னைக்கு யோகா நிறைய பேருக்கு, சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. மன நிம்மதியா ஒரு இடத்துல உட்கார்றது அப்படின்னு மெடிடேஷன். இது ரொம்ப விசேஷமானது. அப்படின்னா மூச்சு பற்றி பிரீத்திங் பண்றது. நல்லா பிரீத்திங் பண்ணுங்க. ஒரு விஷயத்துல 2 விஷயம் சொல்லிருக்காங்க, மிச்சம் சொல்ல போகல. நீங்க குர்ஆனை ஓதுங்க, தொழுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க, தௌபா செய்யுங்க, அல்லாஹ் கிட்ட அழுங்க. விசேஷமாக தஹஜ்ஜுடைய நேரத்துல இந்த விஷயத்தை செஞ்சுக்குங்க. 2வது விஷயம், எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நிமிஷம் என்ன செய்யணும் தெரியுமா, ஒரு தனிமையான ஒரு இடத்துக்கு போகும். போன் முக்கியமா கையில் இருக்கக்கூடாது, பிள்ளைங்க யாரும் இருக்கக்கூடாது, யாரும் இல்லாத உங்களுக்கு எந்த இடம் ரிலாக்ஸா பீஸ்ஃபுல்லா நீங்க ஃபீல் பண்றீங்களோ அந்த இடத்துல போயிட்டு உட்கார்ந்து அவங்களோட பொடியை கொஞ்சம் நேராக எடுத்து வச்சு பிரீத்திங் பண்ணுங்க. அப்படியே மூச்சை இழுத்து விட்டு
வெளிய விடுங்க. மூச்சு அப்படியே இழுங்க, வெளிய விடுங்க. அப்படியே மூக்கால இழுத்து வாயால விடுங்க கொஞ்ச நேரம். அதே போல வாயால இழுத்து மூக்கால விடுங்க. இப்படி பிரீத்திங் பண்ணுங்க. அதிகமாக பிரீத்திங் பண்ண 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 நடக்கும் என்று கேட்டால் உங்களுக்கு இந்த இருக்கிற மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் குறையும். இந்த பிரீத்திங் பண்றதோட நீங்க ஒரு சந்தனக்கூட ஒரு நல்ல வாசம் உள்ள ஏதாச்சும் ஒண்ணு நீங்க செஞ்சிட்டீங்கன்னா அன்னைக்கு அது அரோமா தெரப்பி என்கிற ஒரு தெரப்பியா மாறும். அரோமா தெரப்பின்னு அதுக்கு பேரு. அது அரோமா தெரப்பியாக மாறும் வித் பிரீத்திங். பிரீத்திங்கோட அரோமா தெரப்பி சேரும். அப்போ ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இந்த ரெண்டு விஷயமும் இன்ஷா அல்லாஹ் ஃபாலோ பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் நாங்க பேசியிருப்போம். இது உங்களுடைய வாழ்க்கைக்கான, ஏன்னா இது எனக்கு கிடைச்ச சந்தர்ப்பம், உங்களுக்கு இது தரணும் என்கிறதுனாலதான் இந்த விஷயங்கள்ல நான் தொகுத்தெடுத்து கொண்டு வந்தேன். இன்னும் ஏகப்பட்டமான விஷயங்கள் இருக்குது, தெரப்பிகள் இருக்குது, நம்மளுடைய ரிலாக்ஸேஷன் பண்ணக்கூடிய தெரப்பிகள் இருக்குது. அந்த தெரப்பிகள் எல்லாம் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு விஷயங்களை எங்களை பொடிக்கதை நிறைய ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். அதே மாதிரிக்கு இந்த ரெண்டு விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணணும். எதையெல்லாம் பேசினோமோ கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்தருள்வானாக.